சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தொடர்ச்சியாக உயர்வு கண்டு வந்த தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 2400 குறைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சரிவை சந்தித்திருக்கிறது. அந்த வகையில் இன்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் வரை குறைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் 1 கிராம் தங்கம் 11,700 ரூபாய்க்கும், ஒரு சவரனை பொறுத்தவரையில் 2400 ரூபாய் வரை குறைந்திருப்பது நகைப்பிரியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தீபாவளிக்கு முன்னதாக பார்த்தோம் என்றால் கடந்த சில வாரங்களாகவே தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக ஏற்பட்டு வந்தது. நிலைக்கு நகைப்பிரியர்கள் இந்த நிலையில் தான் நேற்று இறக்கத்தை சந்தித்து வருகிறது. அதே போன்று வெள்ளியின் விலையும் இன்று தங்கம் விலை 11,700. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 2400 குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 குறைந்து 93,600க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தொடர்ச்சியாக உயர்வு கண்டு வந்த தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 2400 குறைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சரிவை சந்தித்திருக்கிறது. அந்த வகையில் இன்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் வரை குறைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் 1 கிராம் தங்கம் 11,700 ரூபாய்க்கும், ஒரு சவரனை பொறுத்தவரையில் 2400 ரூபாய் வரை குறைந்திருப்பது நகைப்பிரியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தீபாவளிக்கு முன்னதாக பார்த்தோம் என்றால் கடந்த சில வாரங்களாகவே தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக ஏற்பட்டு வந்தது. நிலைக்கு நகைப்பிரியர்கள் இந்த நிலையில் தான் நேற்று இறக்கத்தை சந்தித்து வருகிறது. அதே போன்று வெள்ளியின் விலையும் இன்று தங்கம் விலை 11,700. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 2400 குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 குறைந்து 93,600க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.